ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா வந்து டே இன் மை vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுவரையும் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய வந்து ஒன்று மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் போடுவேன், இல்லை ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் போடுவேன், இல்லை வெறும் மார்னிங் ரொட்டீன் மட்டும் போடுவேன். இதுவரை ஃபுல் டே vlog-ஆ வந்து நான் போட்டதே கிடையாது. ஸோ இங்கே என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் குட்டி பாப்பா வந்து தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து நான் குக் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்குன்னு பார்த்தா நிறைய கிடையாது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ அதனால் குக்கிங் ஒர்க்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக நான் வந்து முடிச்சுடுவேன். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ, டேடி வெளியில் போயிருக்கார், வருவார். ஓகே. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேக்சினேஷன் போடுறதுக்காக வந்து போயிருக்காரு. நான் ஆல்ரெடி வந்து வேக்சினேட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட்டு டோசேஜ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் வந்து போட்டுட்டேன் அப்படின்றத வந்து என்னோடய ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராச்சும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் அதில் போடுவேன். ஸோ என்னோடய பர்சனல் லைஃப் மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு குக்கிங் ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவளுக்கு நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வரை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போது நான் என்னோடய காஃபி குடிச்சிக்கிட்டே நானும் பப்புவும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ பப்பு, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் நடக்கட்டும்? வேணுமா? கேட்டிங்களா? ஸோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோடனே தனியாகலாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ நான் அவளுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு இட்லி பொங்கல்னால் அவள் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் மேலே இருக்கிற பேபிஸுங்களுக்கும் நீங்கள் வந்து சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈவன் 10 இயர்ஸ் வரையுமே வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு நல்ல சாலிட் ஸ்டேஜில் தான் வந்து கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு மேலே 2 இயர்ஸ் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் செமி சாலிடாக நல்லா வந்து ஒரு காஃபி கன்சிஸ்டன்சியில் இல்லை ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் நல்லா கொடுத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் அப்படியே குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி, குடிச்சிட்டு அவங்க நெக்ஸ்ட் பிரேக் சாப்பிட்ற மாதிரி, மார்னிங் பாலுக்கு பதிலோ இல்லை வந்து அவங்க மேபி ஒரு சில குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். ஸோ தினமும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? ஸோ பப்பு வந்து நான் இங்கே உட்கார வச்சிடுறேன். ஸோ நீங்கள் பப்பு கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பப்பு, சே ஹாய் டு எவ்ரிவன். குட் மார்னிங் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு மேடம் கொஞ்சம் நல்ல மூடில் இருக்காங்க போல். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு குட் மார்னிங்லாம் வந்து சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் குட் மார்னிங்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது. ஓகே ஓகே, மம்மி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் வந்து வந்துட்டேன். ஸோ அவள் ஒன்று என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கேளுங்க. அம்மா, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? இன்னமும் கேட்டியே கொண்டாத்து முன்னாடி. என்ன கேட்டேன்? என்ன கேட்கல, என்ன கேட்டேன் சொல்லு. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சத்தமாக சொல்லு. நியோ வேணுமா? ஸோ நியோனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அகராதியில் வந்து நியோ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வேணுமா இப்போ சாப்பிட்றதுக்காக. அதனால என்கிட்ட வந்து ரொம்ப நேரமாக வந்து அடம் பிடிச்சிட்ருக்கா. ஸோ அம்மா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் எல்லாருக்கும். என்ன வேணும்? என்ன வேணும்? சத்தமாக சொல்லு. சொல்லு.
ஸோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா வெக்கப்படுறாங்க. ஸோ நீயும் வச்சுக்கிறியா? ஸோ எல்லாருக்கும் ஒரு குட்டி பாய் சொல்லிடு, அப்புறமா வரலாம். நான் நீயும் பார்க்க போகிறேன், உங்கள் எல்லாரையும் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லு. ஸோ என்னடா நான் லேப்டாப்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பீங்க. ஸோ நான் ரீசெண்ட் டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒர்க் ஷீட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க் ஷீட்ஸ் பற்றின ஐடியாஸ் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக நானே கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸ் நானே எதுக்காக பண்ணுறேன், ஏன் ஆன்லைனில் கிடைக்காதா இல்லை இன்ஸ்டா பேஜஸில் கிடைக்காதான்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து கிடைக்கிது. பட் நம்மளோட குழந்தைக்கு என்னென்ன இப்போ நம்ம சொல்லி தரணும் இன்னும் ஆசைப்படுறோமோ அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸாக வந்து எனக்கு வந்து நான் சர்ச் பண்ண வரையும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நானே வந்து பாப்பாவுக்காக கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸ் பற்றின டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் ஏதாச்சும் குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை மேபி நான் இன்ஸ்டாகிராமில் கூட உங்களுக்கு வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒர்க் ஷீட்ஸ்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஒர்க் ஷீட்ஸால் என்ன யூசேஜ் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க் ஷீட்ஸ்னால் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இப்படின்ற எல்லாத்த பற்றினதாகவும் அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் பேட்டர்னுக்கு உண்டான ஒர்க் ஷீட்ஸ் மட்டும்தான் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து அவள் ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக அவள் வந்து வாயில் நுழையிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்குகிற ஒர்க் ஷீட்ஸில் வந்து இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்கு எது வரும் வராதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் நானே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணேன். ஸோ ஒர்க் ஷீட்ஸ் நம்ம குழந்தைங்க வந்து அதை கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஸ்லீவோ இல்லை வந்து பேஜ் ப்ரொடெக்டர் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் அது மேலே வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. குழந்தைங்களும் சீக்கிரமாக அதை கிழிக்க மாட்டாங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேஜஸ் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஸ்லீவ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்டட் பவுச்சஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஆன்லைனில் வந்து அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ வேணும்னா அதோட லிங்க்ஸை கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி எதுவும் புது ரெசிபீஸ் நான் வந்து ட்ரை பண்ணல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தால் அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கம்ஃபர்டபுளான ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தால் வந்து பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பராக ஏதாச்சும் ஒரு மூவி பார்க்க வேண்டியதான். ஸோ அவ்வளவுதான் இன்றைக்கி எங்களோட பிளான். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் வெளியிலலாம் போகிற பிளான் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் முடிஞ்சு நைட்டே வந்து ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்களோட நைட்டு டின்னரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாப்பா கூட வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னடா இவங்க இவ்வளோ பெரிய சைஸ் பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அது யோசிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி வந்து இருக்குது. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாகவே அவள் வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக பண்ணுறா. அப்படி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து நிறைய திங்ஸை வந்து தூக்கி வெளியில் வந்து த்ரோ பண்ணுறா. ஸோ அதுவும் வந்து விண்டோஸ் பக்கமாக வந்து பால்கனி பக்கமாக எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுறா. ஸோ அதனால் குட்டி குட்டியாக இருக்கிற டாய்ஸ் பால்ஸ் எல்லாத்தையுமே அவள் அடிக்கடி வெளியில் தூக்கி போட்டுறோம். ஸோ அப்படி பால்ஸ் எல்லாம் தூக்கி போடுறதுனால அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களாலையும் போய் அடிக்கடி கீழே போய் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிற பெரிய பாலை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இதுக்கு மேலே பெரிய பிளான்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் எங்களோட டே இதோட சூப்பராக வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய ஒர்க். ஸோ அவ்வளோதான், அதையும் முடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸாகவே தான் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இன்றைக்கி என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக நான் எடுத்திருக்க ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளாசம் கோச்சர் அரோமா மேஜிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் வந்து போர் டைட்னிங்காக ஸ்பெசிஃபைடு ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ யாராச்சும் ஸ்கின் பிரைட்னிங் போர் டைட்னிங்காக ஃபேஸ் வாஷ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி காமிக்கிற இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக யாருக்குன்னா வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய குட் வைப்ஸ் ரோஸ்ஹிப் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றின ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வேணும்னா அதோட லிங்க்கை வந்து மேலே இருக்க கார்ட்ஸ்லேயும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட் என்னோடய மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து வாட்டர்மெலன் ஜெல் தான் இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசராக வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளவுதான். இதான் என்னோடய சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க வரேன். ஸோ அண்டில் தென் பாய்.